இலக்கிய ரசிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்நேர இனிய வந்தனங்கள். இன்றும் கூட உங்களோடு ஒரு மரபிலக்கியம் சார்ந்த பாடல் ஒன்றை எடுத்துக்கொண்டு சந்திக்கிறேன். மரபிலக்கியங்களை, அவற்றிலே இருக்கக்கூடிய அதிநயம் பொருந்திய சிறப்பான கவித்துவம் சார்ந்த விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வது என்பது எனக்கு ஒரு மிகப்பெரிய சுக அனுபவம். அத்தகைய அந்த அனுபவத்தின் விளைவாக இந்த முயற்சியை தொடர்ந்து முன்னெடுக்க முடிகிறது. எங்களுடைய தமிழ் இலக்கியங்களிலே தூது இலக்கியம் என்பது ஒரு தனி பிரபந்த வகை. தமிழிலே 96 வகை பிரபந்தங்கள் இருப்பதாக சொல்லுகிறார்கள். இந்த பிரபந்தங்கள் என்பது சிற்றிலக்கிய வகைகளை குறிக்கிறது. ஊஞ்சல், அம்மானை, பள்ளு, தூது, அந்தாதி, பிள்ளைத்தமிழ் என்று 96 வகையான பிரபந்தங்கள். ஒன்றல்ல, இரண்டல்ல. தமிழ் ஒரு மிகப்பெரிய வளமிக்க மொழி என்பதற்கு இதைவிட வேறு என்ன ஆதாரம் வேண்டும்? நினைத்து பாருங்கள். பேரிலக்கியங்களாக, பெருங்காப்பியங்களாக இருக்கின்ற இலக்கியங்கள் போக சிற்றிலக்கிய வகைக்குள்ளே 96 வகை. அவற்றுக்குள்ளே ஒன்று தூது. உங்களுக்கு தெரியும், தூது இலக்கியங்கள் எங்களுக்குள்ளே பல. காற்றை தூது விட்டார்கள், வண்டை தூது விட்டார்கள், அன்னத்தை தூது விட்டார்கள், மேகத்தை தூது விட்டார்கள். மிக அண்மையிலே யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒரு கவிஞர் இராணுவ கெடுபிடிகள் மலிந்த காலத்திலே யாழ்ப்பாணத்திலே இப்படியெல்லாம் அடக்குமுறைகளும் ஆக்கிரமிப்புகளும் துன்பங்களும் துயரங்களும் நிறைந்து கிடந்தன என்பதை சொல்லாமல் சொல்லும் முகமாக முட்கம்பி விடு தூது என்று ஒரு தூது பிரபந்தத்தை பாடினார். எது மலிந்து கிடக்கிறதோ, எது மிகுந்து கிடக்கிறதோ அதைத்தானே ஒரு புலவன் கவிஞன் கையாளுவான் என்பதை சொல்லாமல் சொல்லி, ஊரெங்கிலும் வீதிகள் தோறும் நிறைந்து கிடக்கிற முட்கம்பியே, என்னுடைய காதலி இடத்திலே நீ தூது போய் சொல்லிவிட்டு வா என்று முட்கம்பியை தூதனுப்பினார். காற்றை, புறாவை, அன்னத்தை, மேகத்தை என்று தூதுவிட்ட அந்த வரிசையிலே மரபு தமிழ் இலக்கியத்தில் இந்த தூது இலக்கியம் என்ற ஒன்று, மேகதூதம் என்று சாகுந்தலம் பாடிய காளிதாசன் மேகதூதம் என்று ஒரு இலக்கியத்தை பாடியிருக்கிறார் என்றெல்லாம் படிக்கிறோம், நயக்கிறோம். சினிமா இலக்கியங்களுக்குள்ளே கூட இந்த தூது அமைப்பிலே, தூது பாணியிலே பாடல்களை பாடியிருக்கிறார்கள். அந்த வரிசையில் அந்த வளமைகளுக்கெல்லாம் அத்திவாரம் போட்டாற் போலே மரபிலக்கியங்களிலே மிக தொன்மையான ஒரு பாட்டு சத்திமுற்ற புலவர் என்று ஒரு புலவர், மிகச்சிறந்த புலவர். அவர் இந்த சத்திமுற்றம் என்ற ஊரிலே பிறந்து பெயர் தெரியாமல் ஊர் பெயரை அவருக்கு உரியதாக்கி கொண்டார்கள். புலவருடைய இயற்பெயர் தெரியவில்லை. சத்திமுற்றம் என்ற ஊரிலே பிறந்து அந்த ஊருக்கு பெருமை சேர்த்த புலவர் என்ற காரணத்தினாலே ஊர் பெயர் அவருக்கு உரியதாகிவிட்டது. எப்படி வாதவூரர் என்பது மாணிக்க வாசகருக்கு உரிய ஒரு பெயராக அமைந்ததோ அதுபோல திருவாதவூரர் என்று நாங்கள் சொல்லுவது போல இங்கே சத்திமுற்ற புலவர் என்று இவரை சொல்லுகிறார்கள். அந்த புலவர் சோழ நாட்டிலே பழையாறை என்கின்ற ஊரிலே வாழ்ந்த ஒரு புலவராக சொல்லப்படுகிறது. சோழராட்சி வலிகுன்றி போயிருந்த காலத்திலே, வலுவிழந்து வலிகுன்றி பின்னடைவு சந்தித்த காலத்திலே, சோழ பேரரசர்களுடைய ஆட்சிக்குட்பட்ட பகுதியில் மன்னர்களுடைய செழிப்பின்மையால், மன்னர்களுடைய அந்த வளங்குன்றிய நிலையால் கைவிடப்பட்டு தேடுவாரற்று கையறு நிலையாக இருக்கிறார், கவனிப்பார் என்று இருக்கிறார். வறுமை சூழ்ந்து கிடக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக தான் பாடுகின்ற இலக்கியங்களை நயந்து பாராட்டி தட்டி கொடுப்பதற்கு ஒரு அரசபை இருந்து அப்படி ஒரு வாய்ப்பிலே பழக்கப்பட்ட புலவருக்கு பாராட்டை பெறாமல் தனக்குடைய இலக்கியத்துக்கு தகுந்த அங்கீகாரம் இல்லாத சூழ்நிலையிலே வாழுவது கஷ்டமாக இருந்தது. எல்லாவற்றையும் விட வறுமை வீட்டிலே தாண்டவமாடியது. இப்பொழுது என்ன பண்ணலாம் என்று நினைத்து செழிப்பாக இருக்கக்கூடிய பாண்டி நாட்டுக்கு சென்று
பொருள் இறந்து வருகிறேன் என்று மனையாளிடத்திலே சொல்லிவிட்டு வீட்டிலே இருந்து புறப்படுகிறார். அன்றைய காலங்களை உங்களுக்கு கற்பனை செய்து பார்க்க முடியும். வழி நடந்து செல்ல வேண்டும். மிக நீண்ட பயணம். அதிகாலையிலே புறப்பட்டிருப்பார். மாலை நெருங்குகிற நேரத்திலே பாண்டியனுடைய அரசவையை சென்றடைகிறார். பகல் முழுக்க நீண்ட நெடுவழி பயணம். களைத்து போய் பசி ஒரு பக்கம், வழி நடந்த கலை ஒரு பக்கமாக பொழுதாகிற அந்த தருணத்திலே, மாலை மயங்கி பொழுதுபடுகிற நேரம் என்று சொல்லுவோமே, அந்த அந்தி சாய்கிற நேரத்திலே போய் சேர்கிறார். வாயில் காவலன் அவருக்கு அனுமதியை மறுத்து விடுகிறார். பாண்டிய மன்னன், தமிழுக்கு தடை போடாத பாண்டிய மன்னன், அடையா நெடுங்கதமும் மஞ்சள் என்ற சொல்லுமுடையவனாக இருந்திருப்பான். அதெல்லாம் வேறு பக்கம். ஆனால் வாயில் காவலன் என்ன நினைக்கிறார், இந்த நேரத்திலே இவனை அனுமதித்தால் இவன் உள்ளே போய் அரசனுடைய உபசாரங்கள் எல்லாம் முடித்து விட்டு வருகிற போது பொழுதாகிவிடும். அவ்வளவு நேரம் எல்லாம் நான் காத்திருக்க வேண்டியதாகிவிடும். பேசாமல் இவனை அனுப்பிவிட வேண்டியதான். இதோ பாரு, இப்ப மன்னரை சந்திக்க முடியாது, மன்னர் ரொம்ப பிஸியா இருக்கிறார், இந்த நேரத்திலே எல்லாம் மன்னர் உன்னை சந்திக்க மாட்டார் என்று வலுக்கட்டாயமாக திருப்பி அனுப்பிவிட்டார். ஐயோ, நான் ரொம்ப தூரத்திலே இருந்து வந்திருக்கிறேன், என்னுடைய மனைவி வீட்டிலே தனித்திருக்கிறாள், நான் உடனே வீடு செல்ல வேண்டும், மன்னரை கண்டுவிட்டு மன்னருடைய மரியாதையை பெற்றுக்கொண்டு வீடு செல்ல வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறார். முடியவில்லை. வலுக்கட்டாயமாக வாயில் காவலனால் துரத்தப்பட்டு விடுகிறார். நாளை காலையிலே வந்து மன்னரை பார்க்கலாம், இப்பொழுது எதுவும் பண்ண முடியாது, போ. வந்து விடுகிறார். வந்து எங்கே போவது? போக்கிடம் இல்லை, சாப்பிட இடமில்லை, தங்க இடமில்லை. அந்த வழியாலே அப்படியே வருகிறார். மழை வேறு பெய்கிறது. ஒரு பாலடைந்த மண்டபம் தான் அவருக்கு தஞ்சம் அளிக்கிறது. ஒரு பாலடைந்த மண்டபத்திலே, ஒரு மண்டபத்திலே உள்ளே உட்கார்ந்திருக்கிறார். குளிர், பசி, வழி நடந்த கலை, வேற்று இடம், பொது இடம், தனி இடம், பழக்கப்படாத அந்த சூழலிலே நித்திரை எப்படி வரும்? எல்லாவற்றுக்கும் மேலாக, ஐயோ, என்னுடைய மனைவி வீட்டிலே தனித்திருப்பாளே, காத்திருப்பாளே, என்னுடைய வரவை எதிர்பார்த்திருப்பாளே, அவளுக்கு யார் ஆறுதல் சொல்லுவார்கள், யார் பாதுகாப்பு கொடுப்பார்கள் என்று மனைவியினுடைய நினைப்பாக இருக்கிறது. என்று போல இந்த தொலைபேசிகள் எல்லாம் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 9-10 மணி ஆகிறது. மழை அடித்து பொழிந்து விட்டு, மழை இப்பொழுது விட்டிருக்கிறது. மழை இப்பொழுது பெய்து முடித்து விட்டது. வானத்திலே மெல்லிய மங்கலான வெளிச்சம். ஒருவனுடைய இந்த சூழ்நிலையை நினைத்து பாருங்கள். மிக துன்பமான, மிக கஷ்டமான ஒரு சூழல். ஆனால் எல்லாவற்றையும் விட இவரை வாட்டிய கஷ்டம் என்னவென்று கேட்டால், இந்த கஷ்டத்தை சொல்லி ஆறுவதற்கு அருகிலே ஒரு உயிர் ஜந்து ஒன்று கிடையாது. யாராவது ஒரு மனிதன், என்னுடைய கஷ்டமப்பா, காலையில புறப்பட்டேன், இப்படி எல்லாம் அலைஞ்சேன் உழைஞ்சேன், இந்த வாயிற்காவல என்ன படாத பாடுபடுத்திட்டான், மனச்சாட்சியே இல்லாம, மனிதாபிமானமே இல்லாம நடந்து கொண்டுட்டான் என்று வகுத்தெரிச்சலை கொட்டி தீர்ப்பதற்கு கூட ஒரு மனிதன் இல்லாத சூழல். ரொம்ப கவலையா இருக்கிறார். கவிஞன், புலவன், கற்பனையிலே தனித்து இருந்தாலும் வைரமுத்து சொல்லுவார், சபையில் தனிமையாகவும் தனிமையில் சபையாகவும் உணர முடியுமா? அப்படி உணரக்கூடியவன் இப்ப என்ன நினைக்கிறான்? தன்னுடைய மன கஷ்டத்தை எல்லாம் மனைவி இடத்திலே சொல்ல வேண்டும் போல் பறக்கிறது. வானத்தை பார்க்கிறான். வானத்திலே 2 நாரை பறவைகள், நாரை கூட்டம் 2 அப்படியே வானத்துல பறந்து போற மாதிரி தெரியுது. அது போதுமே புலவனுக்கு, அது போதுமே கவிஞனுக்கு. இப்ப அவன் கற்பனையை பாருங்க. அந்த நாரை போகின்ற திசை அவனுடைய வீடு போல தெரியுது. பார்த்து கொண்டே இருக்கிறான். கவிதை பிறக்கிறது. தூது இலக்கியம், அற்புதமான பாடல். இதை பெரும்பாலானவர்கள் கேட்டிருப்பீர்கள், படித்திருப்பீர்கள். ஒரு முறை இந்த சந்தர்ப்பத்திலே மீண்டும் ஒரு முறை கேட்டு பாருங்கள். தமிழ் இலக்கியத்துக்கு உண்டான சிறப்பே அதுதான். எத்தனை முறை வேண்டுமானாலும் கேட்கலாம், தவிட்டாது. இப்பொழுது அந்த நாரையை பார்த்து பாடுகிறார். நாராய் நாராய் செங்கால் நாராய். ஒருவரிடத்திலே உதவி பெற வேண்டுமானால் அவரை மகிழ்வித்து குளிர்வித்து அவரை கொஞ்சம் சந்தோஷப்படுத்தி விட்டு கேட்டால் தான் உதவி கிடைப்பது வழக்கம். அம்மா பையனை கூப்பிட்டு கடைக்கு போயிட்டு வாண்டு சொல்றதுக்கு முன்னாடி, என் குச்சல்லே, என் செல்லமில்லே, தம்பி, அம்பூ, ராசா, வடிவான பிள்ளை, கெட்டிக்கார பையன், ஒருக்கா கடைக்கு போயிட்டு வா ராசா என்று ஐஸ் வச்சு வேலை வாங்குவானே, அதே வேலையை இவர் பண்றார். நாராய் நாராய் செங்கால் நாராய் பழம்படு வனையின் கிழங்கு விளந்தன்ன பவளக்கூர்வாய் செங்கால் நாராய்.
நீயும் நின் மனைவியும் தென் திசை குமரியாடி வடதிசை கேகுவீராய். அந்த வானத்திலே போய்கொண்டிருக்கிற எங்க தென் திசைக்கு போகுதாம். எங்க போகுது? தென் திசையிலே குமரிமுனையிலே நீராடுவதற்கு போகிறது. அங்கு நீராடி விட்டு வடதிசை பக்கமாக போனால் என் வீடு வரும். நாராய் நாராய் செங்கால் நாராய் பழம்படுவனையின் கிழங்கு பழந்தன்ன பவளக்கூர்வாய் செங்கால் நாராய் நீயும் நின் மனைவியும் தென் திசை குமரியாடி வடதிசை கேகுவீராயின் எங்கோன் முற்ற வாயுள் தங்கி. அங்க வடதிசைக்கு போவீர்களாயிருந்தால் எங்கோன் எங்கோன் பாருங்க, தாழ்வுற்றிருந்தாலும் என் அரசன் உரிமையோடு நட்புறவோடு அந்த 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 அபிமானத்தோடு பேசுகிறான். எங்கோன் முற்ற வாயுள் தங்கி அந்த வீட்டு வாசல்ல நெல்லுங்கோ. அதாவது ஊரினுடைய எல்லைப்புறத்திலே அந்த வாயில் வளைகோபுரத்திலே உட்காருங்கள். வாயில் தங்கி என்னுடைய வீட்டு குறிப்பு சொல்லுகிறேன். நனை சுவர் கூரை கனைகுரற்பள்ளி பாடுவா திருக்குவன் மனைவியை கண்டு எங்கோன் மாறன் வலதி ஊடலில் ஆடை இன்றி வாடையில் மெலிந்து கையது கொண்டு மெய்யது பொத்தி காலது கொண்டு மேலது தலை பேழையுளிருக்கும் பாம்பன உயிர்க்கும் ஏழையாளன கண்டன எனுமே. என்ன பண்ணுங்க, என்னுடைய மனைவியை கண்டா அவள்கிட்ட சொல்லுங்கோ, அனாதரவாக மாற்றுடை கூட இல்லாமல் பசிவேற வாட்ட, எப்படி கையது கொண்டு மெய்யது பொத்தி காலது கொண்டு மேலது தளி. ஒரு மழை குளிரான நேரத்திலே ஒரு 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 அனாதரவாக ஒற்றி ஆடையோடு, அந்த காலத்துல ஷர்ட் போடுற வழக்கம் கிடையாது, ஒரு வேட்டியை கட்டினா ஒரு சால்வை துண்டு, அதாலே எல்லாம் போத்துக்க முடியவில்லை. அப்ப அந்த சால்வை கூட இல்லாம போயிருக்கலாம் போல. இப்ப கையது கொண்டு மெய்யது பொத்தி, இங்க பாருங்க, இப்படி கையது கொண்டு மெய்யது பொத்தி இப்படி குந்தி கொண்டு இருந்தால் இந்த முழங்கால்கள் ரெண்டும் வயிற்று அமர்த்தி பிடிக்கும். குளிருக்கு அதான் பாதுகாப்பு. கையது கொண்டு மெய்யது பொத்தி காலது கொண்டு மேலது தளி பேழையுளிருக்கும் பாம்பன உயிர்க்கும். பெட்டிக்குள்ளே அடைக்கப்பட்ட பாம்பு போல இருக்கிறேன். தன்னுடைய நிலையைக்கு ஒரு நல்ல ஓம சொல்லுது. பெட்டிக்குள்ளே அடைக்கப்பட்ட பாம்பு, பேழையுள் இருக்கும் பாம்பு என உயிர்க்கும். அப்படியே சத்த போல அப்படியே சோர்ந்து போய் கிடக்கும். அந்த பானைக்குள்ள அந்த பேழைக்குள்ள கைய வச்சா அல்லது அந்த பேழையை திறந்து பார்த்தா அப்படியே ஒருக்கா முகம் காட்டும் சூரி. அது போல கலையாலே பசியாலே நடந்த துன்பங்களாலே சோர்ந்து கொண்டு போய், ஆனால் மனைவி தனித்திருக்கிறாளே என்று மனைவியினுடைய நினைப்பு வருகிற போது அப்படியே திடுக்கிட்டு உயிர் பெற்றெழுகின்ற தன்னுடைய நிலைக்கு பேழையுள் இருக்கும் பாம்பை உவமையாக சொல்லுகிறார். நாராய் நாராய் செங்கால் நாராய் பழம்படுவனையின் கிழங்கு பழந்தன்ன பவள கூர்வாய் செங்கால் நாராய் நீயும் நின் மனைவியும் சோடி பறவையா போதாம். அவை கணவன் மனைவியுமா தான் இருக்க வேண்டும். நீயும் நின் மனைவியும் தென் திசை குமரியாடி வடதிசை கேகுவீராயின் எங்கோன் முற்ற வாயுள் தங்கி நனை சுவர் கூரை கனை குரற்பள்ளி. நனைந்து சுவர் நனையும்படியான கூரையாம், ஒழுக்கு வீடு. வறுமையினுடைய நிலைய அப்படி வர்ணிக்கிறான். நனை சுவர் கூரை கனை குரற்பள்ளி வீதி, அதாவது சுவர்லே இருக்கிற பள்ளி அப்பப்ப சொல்லும். பள்ளி சொல்லு, பள்ளி சப்திக்கும் என்று சொல்லுவோமே. பள்ளி சொல்லுகிற போது என்னுடைய கணவர் வந்து விட்டார், என்னுடைய கணவர் வருகிறார், அதான் பள்ளி சொல்லுது. அப்படி நனை சுவர் கூரை கனை குரற்பள்ளி பாடுபாத்திருக்கும் என் மனைவியை கண்டு, என்னுடைய வரவுக்காக வாயிலேயே பார்த்தபடி இருக்கின்ற என் மனைவியை கண்டு எங்கோன் மாறன் வலுதி கூடலில் ஆடை இன்றி வாடையில் மெலிந்து கையது கொண்டு மெய்யது பொத்தி காலது கொண்டு மேலது தளி பேழையுள் இருக்கும் பாம்பன உயிர்க்கும் ஏழையாளன கண்டனேனுமே. இந்த பாட்டை பாடினான். இவன் காலத்தை பாருங்க. அந்த நாட்டு மன்னன், அதாவது பாண்டிய மன்னன் மாறுவேடத்திலே அந்த நகர்வலத்தை சுற்றி வந்தானாம். மண்டப வாயிலே பாடிக்கொண்டிருக்கிற புலவனுடைய பாடல் அவனுடைய காதிலே கேட்டிருக்கிறது. விடிகாலையிலே தூதுவர்களை விட்டு அழைத்தான் என்று இந்த பாட்டுக்கு பின்னணியான வரலாறு சொல்லுவார்கள். வரவழைத்து அவருக்கு உரிய மரியாதை எல்லாம் பண்ணி இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பாடலை பாடுகின்ற பெருஞ்சொத்துக்கார புலவன் பாடக்கூடாது வருந்தக்கூடாது என்று மறுநாளே தேரேற்றி அவரையும் அவர் மனைவியையும் கூடவே அழைத்து தன்னோடே வைத்துக் கொண்டான் என்று வரலாறு பேசுகிறது. பாண்டிய மன்னன் தமிழை, இந்த பாடலை பாடிய அதி அற்புதமான அந்த சத்திமுற்ற புலவன் என்கின்ற தமிழ் சாகரத்தை தன் அரண்மனையில் வைத்திருந்தான் என்பது ஆச்சரியத்துக்கிடமானதல்ல. அப்படி ஒன்ற ஒரு புலவனை கண்ட பிறகும் கொண்டாட தவறினான் என்று சொன்னால்தான் அதுதான் ஆச்சரியத்துக்குரியதாக இருந்திருக்கும். இந்த பாடல் ஒரு புலவன் வறுமை வாழ்க்கை சுமை எல்லாம் சேர்ந்த அந்த சந்தர்ப்பத்துல ஒரு நாரிய பார்த்து
பாருங்க, தன்னுடைய துயரத்தை பாடுவதற்கு அவர் எடுத்துக்கொண்ட உத்தியை பாருங்கள். தூது பிரபந்தம் என்கிற ஒரு உத்தி. அதுக்கு பிறகு வழி வந்து எத்தனையோ புலவர்களாலே, கவிஞர்களாலே, சினிமா கவிஞன் என்று இன்று வரை, நேற்று வரை, நாளை வரை, இனிமேல் உள்ள தலைமுறை வரை தூது இலக்கியம் என்ற ஒரு இலக்கியத்தில் தன்னுடைய கவித்துவத்தை வெளிப்படுத்துவதற்கு அடித்தளமிட்டு வழிகோலி இருக்கிறது என்றால், இந்த கவிதை கொண்டாட மறுக்கக்கூடிய ஒரு கவிதையா? இந்த கவிதையை நாங்கள் சுவைக்க தவறினால் அது தமிழுக்கு செய்கின்ற துரோகமாக அமையும். எனவே இந்த நல்ல சுவையை உங்களுக்கும் சுவைக்க தர வேண்டும் என்கின்ற நல்லெண்ணத்தில் உங்களிடம் இதை பதிவாக்கி இருக்கிறேன். கம்பனேசன் என்கின்ற இந்த யூடியூப் சேனலை தொடர்ந்தும் வளர்த்து பலரிடத்தும் சேர்ப்பித்து துணை நல்க வேண்டியது உங்கள் பொறுப்பென்று மீண்டும் ஒரு முறை கனிவாக நினைவூட்டி இருகரங்கூப்பி விட வருகிறேன். நன்றி, வணக்கம். சாதனை செய்க பராசக்தி, சாதனை செய்க.